சரி, நடந்து முடிந்த இந்த தேர்தலை மகாராஷ்டிராவில் வந்து பாஜக வந்து முன்னிலையில் இருக்காங்க, ஜார்க்கண்ட் வந்து காங்கிரஸ் முன்னிலையில் இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு மேனாள் தேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் குரோஷி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அது என்னவென்றால், ஏற்கனவே மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தலுடைய வாக்குகள் எண்ணிக்கை எத்தனை சதவிகிதம் என்பதை அறிவித்தார்கள். 2 நாட்களுக்கு பிறகு 6 விழுக்காடுக்கு மேல் அதிகமாக பதிவு செய்திருந்ததாக வாக்குகளை பற்றி சொன்னார்கள். இது என்ன இதில் இருக்கிறது என்றால், குரோஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பேலட் பேப்பர்லேயும் அக்யூரேட்டாக நாங்கள் இத்தனை கோடி வாக்குகள்னால் அத்தனை கோடி வாக்குகள் சரியாக இருக்கும், ஆனால் இவிஎம்மில் இதை விட அக்யூரேட்டாக இருக்கணும், மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் தொடர்ந்து ஹரியானாவாகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும் 6 விழுக்காடுக்கு மேல் எதற்கு இவர்கள் ஏற்றி காட்டுகிறார்கள்? இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது, இதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி அவர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். ஏன் ஜார்க்கண்ட் கூட மகாராஷ்டிரா எல்லாத்தையும் ஹரியானா கூட சேர்த்து வைக்கல? 3 மாநிலங்களும் ஒன்றாக தான் தேர்தல் நடந்திருக்கணும். ஏன் நடக்கலை அப்படின்னா, எல்லா வேலைகளையும் தவறான வேலைக்காக தேர்தல் ஆணைய துணையோடு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முடிவுகளை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். வயநாடில் எங்களுடைய அன்பு சகோதரி தேசிய பொதுச் செயலாளர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவிருக்கிறார். ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. மகாராஷ்டிராவுடைய பின்னடைவை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். ஆய்வு செய்த பிறகு பத்திரிகையாளருக்கு சொல்லுகிறோம். அப்படி பார்த்தா ஜார்க்கண்டில் வந்து இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்படின்னா அது இதே போல் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நேர்மையாக செயல்படன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த தேர்தலிலும் நேர்மையாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை.